தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த குற்றவாளிகளை ஏன் நம்ம இப்படியே வச்சுருக்கோம், சவுதி அரேபியாவில் கொடுக்குற மாதிரி தண்டனைகளை இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்போம். பட் அந்த சவுதி அரேபியாவில் ரொம்ப அதிகமாக ரொம்ப கொடூரமான தண்டனைகள்லாம் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தது மூலயமா என்னடா இப்படிலாமாடா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சவுதி அரேபியாவில் பிரதானமாக கொடுக்குற தண்டனைகளில் ஒன்று தான் சவுக்கடி தண்டனை. இந்த சவுக்கடி தண்டனையை பொதுமக்களுக்கு முன்னாடி குற்றவாளிகளுக்கு கொடுப்பாங்க. கணவன் மனைவி உறவுல இல்லாமல் தப்பான விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கும் இல்லைனா கள்ள தொடர்பு போன்ற குற்றங்களுக்காக கல்லடி கூட கொடுத்து அவங்கள சாகடிக்கிற அளவுக்கு செய்கிறாங்க. இது எல்லாமே பொதுமக்களோட முன்னிலையில பண்ணுறாங்க. இந்த சவுக்கடி கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை நிறைய பேர் எதிர்த்துருக்காங்க. அதனால பொதுமக்களோட முன்னிலையில இப்போ பண்ணுறதை குறைச்சிருக்காங்க. அடுத்ததான் மரண தண்டனை கொடுக்கறது. மரண தண்டனைனா நம்ம இந்தியாவில் மேக்சிமம் நிறைய பேருக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலும் தூக்கு தண்டனையாக கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா மக்களோட முன்னிலையில் எல்லாருமே இருப்பாங்க. அந்த டைமில் குற்றவாளியை மண்டிட்டு அவரோட கண்களை கட்டிட்டு தலையை வெட்டுறதுக்காகவே ஒரு எக்ஸ்பர்ட்டை நியமித்து அந்த தலையை துண்டாக்குற மாதிரி வெட்டி எல்லாரும் முன்னாடியிலும் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நிறைய நாடுகள் எதிர்த்துருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு மரண தண்டனை என்னன்னா நார்மலாக எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டாங்க. போதைப் பொருள் கடத்தல், அப்புறம் பாலியல் வன்புணர்வு செய்தல், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்துக்கு தான் இந்த மரண தண்டனைன்றது கொடுக்குறாங்க. அடுத்து ரொம்பவும் பயங்கரமான ஒரு தண்டனையாக சொல்லலாம். ஒரு பெண் இல்லைனா ஆண் ஒரு தப்பான விஷயத்தில், அதாவது பாலியல் வன்புணர்வு இந்த மாதிரி பெரிய விஷயத்தில் ஈடுபட்டாங்கன்னா தரையில் தோண்டி பாதியளவு அவங்கள புதைச்சிடுறாங்க. மேல் பாகம் உடம்புகளில் கல்லெறிஞ்சு அவங்கள சாவடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்து மூலமா நிறைய உலக நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரொம்பவே கொடூரமான தண்டனை. ஸோ இதன் மூலமா காட்டு மிராண்டித்தனமான ஒரு உணர்வு தான் எல்லாருக்கும் வரும். இதை முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேர் எதிர்த்தாலும் நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கவங்க எல்லாருமே அதை கடைபிடிச்சு தான் வராங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் சவுதி அரேபியாவில் இருக்கிற தண்டனைகள்லாம் ரொம்பவே கொடூரமாக பார்க்கப்படுது. கொலை பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு தண்டனை ரொம்பவும் பயங்கரமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த தண்டனையை யோசிக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு குற்றவாளி இருக்க, அவன் குற்றங்களை பண்ணதுக்கப்புறம் அவனோட ஒரு பார்ட், அதாவது அவன் உடம்புல இருக்கிற ஒரு பார்ட், கையோ காலோ, அது ஒரு பார்ட்டை அனஸ்தீசியா கொடுத்து டாக்டர்ஸ் மூலியமாகவே அந்த ஒரு பார்ட்டே கட் பண்ணி எடுத்துறாங்க. அதாவது கையவே கட் பண்ணி எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கையே வளராது, அதனால் அந்த கையவே கட் பண்ணி எடுத்துறாங்க. இதுக்கப்புறம் திருப்பி அந்த ஒரு வேலையை அவன் பண்ணானா கண்டிப்பாக காலையும் சேர்த்து பிரித்து எடுத்துடுறாங்க. ஸோ இது ரொம்பவே கொடூரமான தண்டனையாக இருக்குது. இந்த மாதிரி தண்டனைலாம் கொடுக்கறதுனால தான் அங்கே நிறைய குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க. ஸோ இந்த தண்டனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரப்போகுது.